வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போ இன்றைக்கி பங்குச்சந்தையில் நடந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 6.5 லட்சம் கோடி சென்செக்ஸ் லாஸ் ஆகிருக்குங்க. 6.5 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் சென்செக்ஸில் இன்றைக்கி ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு, டவுன் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் டோட்டலாக 1140 புள்ளிகள் வரைக்கும் இன்றைக்கி டவுன், ஒரு மிகப்பெரிய அளவிலான டவுன் அப்படின்னு சொல்லலாம். 300 புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி டவுன். வர நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ கடந்த நாட்களில் நிஃப்டி இந்த 500 புள்ளி இறங்குறது, 700 புள்ளிகள் 700 பாயிண்ட்ஸு, இந்த 350 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக ஏற்றம் இறக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மிகப்பெரிய வாலட்டிலிட்டியில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கான மேஜர் ரீசன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த செக்டார் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதில் இன்றைக்கி இப்போது டெலிகிராமில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறேன், நீங்கள் எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள். அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட்ஸ் சஜஸ்ட் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மே ஸ்கேல் பேக் சம் டாரிஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஸ்டீல் அண்ட் அலுமினியம் குட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மெட்டல் செக்டாருக்கு நெகட்டிவான ஒரு நியூஸ் இது. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே அதிகமாக டவுன் ஆனது ஐடி செக்டர் டவுன் ஆகிட்டு இருந்ததில்ல. இன்றைக்கி இந்த நியூஸ் வந்த உடனே மெட்டல் செக்டர் டவுன் ஆகிடுச்சு. 3.31% மெட்டல் செக்டர் டவுன். நேற்றுக்கு வரைக்கும் ஐடி செக்டாருக்கு ஏஐ பபுள் வரப்போகுது, ஏஐயில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஐடி செக்டாருக்கு மிகப்பெரிய ஒரு 19% 18% வரைக்கும் டவுன் கொடுத்துச்சு கடந்த வாரம் ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகும்னு பார்த்தா அடுத்துக்குள்ளே மெட்டல் செக்டாரில் கை வச்சுட்டாங்க. இன்றைக்கி 3.3% இருக்கிறதுலே அதிகமான டவுன் மெட்டல் செக்டார் தான். அது இல்லாமல் இன்றைக்கி ஐடி செக்டாருடைய லெவல் பார்த்திங்கன்னா ஓரளவு தப்பிச்சிக்கிச்சு. 1.4% டவுன் ஐடி செக்டார். சிஎன்எக்ஸ் ஐடி பார்த்திங்கன்னா 478 புள்ளிகள் டவுன், அதாவது 1.4% டவுன். ஆக்சுவலாக சிஎன்எக்ஸ் ஐடி தான் தொடர்ந்து பெரிய அளவில் டவுனில் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி சிஎன்எக்ஸ் ஐடி காலையில் ஓப்பனிங் ஆகும்போது மிகப்பெரிய அளவில் டவுனில் தான் ஓப்பன் பண்ணாங்க. அதே 5% கிட்டத்தட்ட போகிற மாதிரி தான் போனாங்க. போயிட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய ரெக்கவரி இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு 10:30க்கு அப்புறமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேப் டவுனுக்கு காரணம் அந்த ட்ரம்ப்புடைய டேரிஃப் உண்மையாக இருக்கலாமோன்னு பயம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா, அது இன்னும் அன்கன்ஃபார்மாக ஆகலை. அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடன் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிஎன்எக்ஸ் ஐடி பார்த்திங்கன்னா 35,500லேருந்து 32,692 வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் சிஎன்எக்ஸ் ஐடி ரெக்கவர் ஆகிருக்குங்க. 3% மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. அப்படி ரெக்கவர் ஆகியுமே இன்றைக்கி 1.44% டவுனில் தான் இன்றைக்கி முடிஞ்சுது. அவ்வளோ பெரிய டவுனை ஐடி காமிச்சிருந்தது. ஸோ ரெக்கவரே ஆகாமல் மெட்டல் செக்டார் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் டவுனை பதிவு பண்ணியிருந்தாங்க. கேபிட்டல் மார்க்கெட் அதை தொடர்ந்து 2.53% வரைக்கும் டவுன். இதில் ஏஎம்சி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள், முதலீடு சார்ந்த நிறுவனங்கள், இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்கும். ஏன்னா பங்குச்சந்தை சரிஞ்சால் போதும், கேபிட்டல் மார்க்கெட் எல்லாமே சரியும், ஏஎம்சி கம்பெனிகள் எல்லாம் சரியும். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எல்லா செக்டாரும் இப்போ செயின் லிங்க் மாதிரி மாட்டிக்கும். அதனால் ரொம்ப கவனித்து தான் பிக் பண்ணணும் ஸ்டாக்ஸை. அதே மாதிரி இறங்கினா அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்மளோட சைக்காலஜியை மிஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது கோல்டு சில்வருங்க. கோல்டு சில்வர் இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தார் மெயிலில், சார் கோல்டும் சில்வரும் இன்றைக்கி ஃப்யூச்சர்ஸில் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. 2.5% சில்வர் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனால் சில்வர் பீஸில் பார்த்திங்கன்னா 5% சில்வர் பீஸ் டவுன் ஆகிருக்கு. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா, நேற்றுக்கே சில்வர் நேற்றுக்கு நைட்டு முடியும் பொழுதே மிகப்பெரிய அளவில் டவுன் ஆகி தான் சில்வர் முடிஞ்சுது. நேற்றுக்கு பெரிய அளவில் சில்வர் எம்சிஎக்ஸில் டவுன், நீங்கள் சார்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. கோல்டு பீஸும் சில்வர் பீஸும் இன்றைக்கி கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ண சில்வர் தான் எம்சிஎக்ஸில் 2.5% ஏற்றம் கொடுத்துருக்கே தவிர, நேற்றுக்கு முடியும் பொழுது சில்வருடைய ஃபியூச்சர்ஸுடைய லெவல் பார்த்திங்கன்னா பயங்கர டவுன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இன்றைக்கி சில்வர் பீஸ் கோல்டு பீஸில் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகி அதுவும் ஏறவே இல்லை. சரி, ஸ்டாக் மார்க்கெட் தான் ஏறலை, சில்வர் கோல்டு பீஸுக்காவது போகலான்னு பார்த்தா அதுவும் நமக்கு இன்றைக்கி ஏறலை. ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி ரீசன் அப்படின்னு சொன்னால் என்னென்ன ரீசன் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். மொத்தம் வழக்கம் போல் 4-5 ரீசன் நமக்கு கொடுப்பாங்க. அதில் இன்றைக்கி முதல் ரீசனாக வந்திருக்கிறது ஐடி செக்டார் கிராஷ்.
ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் தொடர்ந்து 4 நாட்களாக அதான் நடந்துகிட்ருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து காலையிலேயே 4% டவுன் ஆன ஒன்று. நிஃப்டியில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் கம்பெனியில் டாப் 5ல் இருக்கிற கம்பெனிகள் பார்த்திங்கன்னா இந்த ஐடி இண்டெக்ஸில் தான் இருக்கும். டாப் 10ல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, டெக் மஹிந்திரா, விப்ரோ, எம்ஃபசிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி டவுனில் போனதுனால மார்க்கெட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடி செக்டார் மட்டும் ரெக்கவர் ஆச்சு. அடுத்தது குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்டே வீக்காக இருக்குது. குளோபல் மார்க்கெட் எல்லாமே வீக்கில் தான் இருக்குது. நாஸ்டாக் வந்து நமக்கு டவுனில் காமிச்சிருந்தாங்க, 2% டவுன் நேற்றுக்கெலாம் நாஸ்டாக் பார்த்திங்கன்னா. ஸோ யூஎஸோடைய ப்ராடர் இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து டவுனில் தான் முடிஞ்சிருது. ஸோ குளோபல் மார்க்கெட்டுடைய சப்போர்ட் இல்லை. ஓகேவா, குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது. அடுத்தது டாலர் ஸ்ட்ரென்த்து, வீக் ருபீஸ், இது மேஜர் ரீசனாக வந்து அமைஞ்சுது. ஏற்கனவே ஐடி கம்பெனிகள் பிரச்சனையில் இருக்குது. இதில் இந்த பிரச்சனை வேறு சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. இவ்வளோ நாளாக வந்து நமக்கு ருபீஸ் இந்திய ரூபாய் மேலே ஏறிக்கிட்டே வந்தது இல்லையா. இப்போ டாலர் வந்து திருப்பி ஸ்ட்ரென்த் ஆகுது. இது கொஞ்சம் இந்த டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிறது வந்து ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த ஏஐயை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த நெகட்டிவ் நியூஸ்க்கு இது ஒன்றும் பெரிய பாசிட்டிவ் நியூஸாக நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா. அடுத்தது டெக்னிக்கல் செட்டப் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டெக்னிக்கல் செட்டப் ட்ரெண்ட் பேஸ்டு எல்லாமே இண்டிகேஷன் வந்து டவுன் சைடுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஏதாவது ட்ரெண்ட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா எல்லாமே டவுன் சைடு. ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக் அல்காரிதம் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா அல்காரிதம் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது எல்லாமே நெகட்டிவ் டெக்னிக்கல் சிக்னலுக்குள்ளே வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, அந்த டெரிட்டரிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து நிதானத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்குது, அது மைல்டாக வந்து அப்படியே ஓடிட்டுருக்கு. ஓகே, இது ஒரு நியூஸாக வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஐடி செக்டார் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து இப்போ ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது அவர் கொடுத்துருந்தாருன்னு இல்லை, நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இப்போது இந்த ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த ஆந்த்ராபிக், அந்த கிளாடெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐடி வந்து தொழில்நுட்ப பங்குகள் விரைவில் மீண்டு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய லிமிடெட் கம்பெனியோடைய தலைவர் விகே விஜயகுமார் எச்சரித்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் ஹைலைட்டடான டேட்டா இன்றைக்கி. ஓகே, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் வந்து ஐடி கம்பெனியில் இருந்தவங்க சொன்னாங்க. நேற்றுக்கெலாம் நம்ம பார்த்தோம், ஜோகோவோட ஸ்ரீதர் வெம்பு சார் வந்து சொல்லியிருந்தார், ஐடியில் இருக்கிறவங்களாம் டக்குனு ஏஐ படிச்சுட்டு வேலையை பார்க்குறதுக்கு ரெடி ஆகுங்க, வேறு இடத்த பார்க்குறதுக்கு ரெடி ஆகுங்க, உஷாராயிக்காங்கன்னு ஒரு சின்ன இன்டிமேட் கொடுத்தாரு. அவங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி செக்டார் மீண்டு வர வாய்ப்பு இல்லைன்னா அப்போ அவர் உஷாராயிட்டார்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ஐடி கிட்ட போயிடாதீங்கப்பா, எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு ஓடி போயிருங்கன்ற மாதிரி ஒரு இன்டெரக்டான இன்ஃபர்மேஷனாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஐடி செக்டாரில் நம்ம ஐடி இண்டெக்ஸில் போட்டிருக்கிறவங்க, ஐடியில் வந்து இடிஎஃப்பில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்க, ஐடியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்க எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன லாஸ்ட்டை வந்து அது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் இதோடைய மீனிங். அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, விக்ஸு பெரிய அளவிலான டவுனாக இருக்குது. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா மட்டும் 11% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஏன்னா நேற்றுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம். நேற்றுக்கு வீடியோ பார்க்காதவங்க நேற்றுக்கு வீடியோ போய் தயவு செய்து போய் பாருங்கள். அதுலேயும் இந்த தகவல்கள்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம், ரிசல்ட் டேட்டாலாம் கொடுத்துருக்கோம். அதில் இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தனால இன்றைக்கி வந்து 11% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 கம்பெனிகள் 5% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. ஒரு 10 கம்பெனிகள் 5% மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. மீதி கம்பெனிகள்லாம் 2%, 1% நின்றுது. மற்றபடி பெரும்பாலான நிறுவனங்கள் இன்றைக்கி வந்து டவுன் தான். முத்தூட் ஃபினான்ஸ்லாம் 11.8% டவுன், கார் ட்ரேடு 8% டவுன், பிர்லா சாஃப்ட் 8% டவுனு, தேகா இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், அதானி பவர், ஹிண்டால்கோ, என்எம்டிசி, நியூஜென் எல்லாமே 5% மேலே மிகப்பெரிய அளவிலான டவுனை வந்து இன்றைக்கி பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து சில்வர் பீஸ் கோல்டு பீஸில் தான் வந்து இன்றைக்கி சில்வர் கோல்டில் ரெக்கவரி வந்துட்டுருக்கு இல்லையா எம்சிஎக்ஸில். அதனால் அங்கே தான் எதிர்பார்ப்பு இருக்கும். சரி, கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ நாளைக்கு ரெக்கவர் ஆகும்பா, அந்த டைரெக்ஷனில் வேணால் கொஞ்ச நாள் போகலாம் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் போல். அப்படி தான் பங்குச்சந்தையோட நிலவரம் இருக்குது. ஐடி செக்டார் ஒன்று விழுந்துச்சுனாலே வந்து பங்குச்சந்தையை இறக்கி விட்டுருது. ஸோ இப்போ வேறு செக்டாரை நோக்கி நம்ம கவனத்தை திருப்பணும். ஆல்ரெடி வந்து போன வருஷம் க்ரீன் எனர்ஜி செக்டார் பார்த்துருந்தோம், நல்லா மூமெண்ட் கொடுத்தது. பவர் செக்டார் பார்த்துருந்தோம், நல்ல மூமெண்ட் கொடுத்தது. ஆட்டோமொபைல் செக்டார் பார்த்துருந்தோம், நல்ல மூமெண்ட் கொடுத்தது. இந்த தடவை பப்ளிக் செக்டார், பிஎஸ்சி செக்டார் வந்து நேரோ ரேஞ்சில் இருக்குது. ஆட்டோ செக்டார் ஸ்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ செக்டார் ரொட்டேஷனில் நம்ம இந்த தடவை எந்த செக்டாரை சூஸ் பண்ணணுன்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. 2026 செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். நீங்கள்
இப்போ ஐடியோட நியூஸ் நமக்கு தெரியும். ஆட்டோ செக்டாரில் இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இருக்கா? இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐடி செக்டார் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இந்த 20 வருஷமாக வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. ஓகே, அதை வந்து யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஐடியில் அதிகமான சம்பளம் கொடுக்குறதுனால தான் ஆட்டோமொபைல் நல்லா வளர்ந்துச்சு, ரியல் எஸ்டேட் நல்லா வளர்ந்துச்சு. எல்லாருமே ஐடி கம்பெனிகளை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்தது. சில செக்டாரில் வந்து ஐடி கம்பெனிகளுடைய அந்த இம்பேக்ட் வந்து பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு 70% வரைக்கும் ஐடி செக்டார் கம்பெனிகளை நம்பி இருப்பாங்க. 30% வந்து ப்ரொஃபஷனல்ஸை நம்பி இருப்பாங்க. லாயர்ஸு, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு அந்த மாதிரி இருப்பாங்க. பட் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரை நம்பி தான். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தான் 2 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. உடனே போய்ட்டு அவங்க இஎம்ஐயை போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு கார் இஎம்ஐ வாங்குவாங்க, அந்த பக்கம் ஹவுசிங் லோன் இஎம்ஐ வாங்குவாங்க. ஸோ ஆட்டோமொபைலும் நல்லா போச்சு, ரியல் எஸ்டேட்டும் நல்லா போச்சு. ஓகேவா? ஸோ 100% இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஐடி செக்டார் தான் காரணமாக இருந்தது. இப்போ ஐடி செக்டாரில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சுதாரிச்சுக்குவாங்க. செலவெல்லாம் பண்ணக்கூடாது, சேஃபாக இருந்துக்கணும், அப்படியே பழைய காரை மெயின்டைன் பண்ணுங்கள், புதுசாக எதுவும் செலவு பண்ணாதீங்க, புது வீடு வாங்காதீங்க, 2வது ஃப்ளாட்ஸ்லாம் வாங்காதீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறவங்களா இருந்தால் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து இல்லை 2 லட்ச ரூபா கொடுத்து புக் பண்ணி வச்சிங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக நம்ம அப்படியே நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஐடி செக்டரில் இருக்கிறவங்க இந்த சேல்ஸ்லேருந்து அப்படியே வெளியே வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரியல் எஸ்டேட் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோமொபைல்லாம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம பங்குச்சந்தை வந்து ஒரு சின்ன ஆட்டத்தை பார்க்குறதுக்கான ஒரு நேரமாக தெரியுது. இந்த நேரத்தில் வேறு ஏதாவது செக்டார் நம்மளை தூக்கி விடணும். வேறு தூக்கி விடக்கூடிய செக்டார் எதுன்னா ஐடி செக்டார் டவுன் ஆனால் பாதிக்கப்படாத செக்டார் எது அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒன்று டிஃபென்ஸு, இன்னொன்று வந்து பவர் செக்டார், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல், ஓகே, இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ், ஆயில் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நம்ம டைரக்ஷனை திருப்பணும். ஓகேவா? அதை வந்து நான் அப்படி தான் நினச்சி வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எப்படி தோணுதுன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது வந்து இன்றைக்கி நமக்கு 13ஆம் தேதி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து லீவ், மார்க்கெட் லீவ் முடிஞ்சிச்சு. சாட்டர்டே சண்டே நமக்கு லீவ் இருக்குது. ஸோ இதோட 16ஆம் தேதி தான் நம்ம வந்து பங்குச்சந்தையை பார்க்க போகிறோம். 2 நாள் வந்து நிறைய பேர் மண்டே பிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா போர்ட்ஃபோலியோலாம் இன்றைக்கெலாம் என் போர்ட்ஃபோலியோலாம் முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக சிகப்பு கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருக்கோம். பொறுமையாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணுவோம். செக்டார் ரொட்டேஷனில் எதெல்லாம் பயன்படுத்த முடியுன்றதை பார்க்கலாம். முக்கியமான விஷயம் வந்து இந்த நேரத்தில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து சில பேருக்கு கை கொடுக்கும். மார்க்கெட் இறங்கும்போது டக்குன்னு புட் ஆப்ஷனில் ஒரு 2 லாட்டை போட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டயத்தில் புட் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம கவனித்து வச்சுக்கிறது வந்து நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் அந்த மாதிரி ஃபோக்கஸில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராமுடைய லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட்டோடைய ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுத்துருவேன். ஸோ அதுலேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.